உணவே மருந்து அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உலக உண்மை. நம்ம பாரம்பரிய இந்திய மசாலா பொருட்கள் கூட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து புற்றுநோயை தடுக்குது. சோ புற்றுநோயை தடுக்குன்றதுனால இதை ஆயுர்வேதத்துல கூட பயன்படுத்துறாங்க. இந்த வீடியோ மூலமா அந்த மசாலா பொருட்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது மஞ்சள். மஞ்சள்ல இருக்க குர்குமின் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களை தடுக்குமா. செல்கள்ல வீக்கம் இல்லைன்னா அழற்சி ஏற்படாமையும் தடுக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம மஞ்சளை பயன்படுத்தும் போது புற்றுநோய் செல்கள் உருவாவதையும் குறைக்குமா. சோ நம்ம மஞ்சளை பயன்படுத்துறதுனால காயங்களை ஆத்தும். தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது கூட பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் வராமையும் பாதுகாக்குது. அடுத்ததா குங்குமப்பூ. குங்குமப்பூ தொண்டை நோய்களுக்கு ரொம்பவே நல்ல மருந்தா இருக்கு. முக்கியமா இதுவும் புற்றுநோயை தடுக்குது. கீமோதெரபி, ரேடியேஷன் தெரப்பி எடுத்துக்கிட்டவங்களுக்கு அதோட பக்க விளைவை தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த குங்குமப்பூவை இந்தியா, அரேபியா, சீனா கலாச்சாரங்கள்ல யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம குங்குமப்பூல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குண்டான லிங்க் நாங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இஞ்சி இல்லாத சமையலே நம்ம உணவுல இருக்காது. இஞ்சி ஒரு இயற்கையான உணவு பொருள்னு சொல்லலாம். இது பசியை தூண்டும், கபத்தை தணிக்கும். அது மட்டும் இல்லைங்க, சளி இருமல் பிரச்சனை இருந்தா கூட இஞ்சி கஷாயத்தை கொடுக்கலாம். இந்த இஞ்சிய ஆயுர்வேதத்துல ஆர்த்ரகம்னு சொல்வாங்க. 7ஆம் நூற்றாண்டுல இருந்தே புற்றுநோய்க்கு ஆர்த்ரகம் ரசாயனன்ற முறையில ஆயுர்வேதத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். அதோட குடல், ஆசரவாய், சினப்பை புற்றுநோய்க்கு இது நல்ல மருந்தாவும் பயன்படுது. நம்ம உடல்ல நல்லா சீரா வச்சுக்க கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இத ஜீரகம்னு சொல்லுவாங்க. செரிமானத்தை அதிகரிக்கும், வாத நோய்களையும் கட்டுப்படுத்தும். முக்கியமா இதுல இருக்க தைமோக்யூன் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது. அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய் உருவாக்க காரணமா இருக்க திசுக்களோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்துது. சொல்ல போனா சீரக தண்ணியை நம்ம தினமும் குடிச்சாலே போதும். நம்ம உடலுக்கு தொண்டைக்கும் ரொம்பவே நல்லது. அதோட கணையத்துல இருக்க பீட்டா செல்களையும் பாதுகாக்கும். அடுத்ததா பூண்டு. உடல்ல இருக்க கொழுப்பை குறைக்கிற தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதயத்தையும் பாதுகாத்து நம்மளுக்கு மார்பக புற்றுநோய் வராமலையும் தடுக்கும். முக்கியமா சொல்லனா வயிற்றுல புற்றுநோய் வரதுக்கு காரணமா இருக்கிற பாக்டீரியாவை அழிக்குதான். சோ பூண்டை நம்ம உணவுல தினமுமே சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் நம்ம காய்கறிகள்ல தான் சத்துக்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற மசாலா பொருட்கள்ல கூட இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. சோ இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ண பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.